விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். பெற்றோர் வருவாயை காட்டி மாணவர்களின் உரிமையை பறித்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி. சமூக நீதி போராட்டத்தில் கிரிம்லேயர் தொடர்பான ஒரு வரவேற்கத்தக்க திருப்புமுனை தீர்ப்பு என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். ஓபிசி பிரிவினருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒன்றிய அரசு தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நாட்டில் நிலவும் கடும் சமையல் எரிவாயு நெருக்கடி விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு கடைபிடிக்கும் அலட்சியமான அணுகுமுறையை கண்டித்து நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் நவோதயா கல்வியா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையை தலையங்கம் தீட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்க அனுமதிக்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைக்கு எதிராக இப்பள்ளிகள் அமைந்துள்ளதே இதற்கு முக்கிய காரணம் என அரசு தனது பிரமாண பத்திரத்தில் விளக்கியுள்ளது. கவிழ்கிறது நாகாலாந்து ஆட்சி, தனித்து ஆட்சி அமைக்க நாகா மக்கள் முன்னணி தீவிரம். IFS முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாதிரி ஆளுமை தேர்வு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆவடி கனரக ஊர்தி தொழிற்சாலையில் ஓராண்டு பழகுனர் பயிற்சி, விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, எஸ்மா சட்டத்தை திணிக்கும் மோடி அரசு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கண்டனம். குற்ற வழக்கு தொடர்பு துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 45 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எரிவாயு தட்டுப்பாட்டால் கர்நாடகாவில் 65% உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள்.